ஒரு மனிதன் வந்து கிரியா யோகத்தின் மூலியமா தான் கடவுள் நிலையை அடைய முடியும். வாரணாசியில இருக்கிற அவரோட வீட்டுல தான் அவர் இருந்தாரு. நான் தினமும் அங்க போயிடுவேன். அப்படியே கண்ணு இப்படி இருக்குமா, எப்பயுமே கண்ணு வந்து ஞான திருஷ்டிலே தான் இருப்பாராம். இவர் தான் அவர் பார்த்த குருமார்கள்லயே சிறந்த வாத்தியாராம். அவர் ஒரு புத்தகத்தை படிச்சாருனாலும் சரி, சாஸ்திரத்தை படிச்சாருனாலும் சரி, அதுல இருக்கிற விஞ்ஞானத்தை அழகா அவர் சொன்னா அப்படி இருக்குமா. கிரியா யோகத்தின் மூலியமா உனக்கு அனைத்து விடைகளும் கிடைக்கும். லாகிரி மகாசாயர்கிட்ட என்ன ஒரு அருள் பெற முடியுமோ அது வந்து இவர்கிட்ட இருந்தே கிடைக்குதாமா. ஹாய் நண்பர்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். போன பதிவுல ஒரு யோகியின் சுயசரிதம் 15வது எபிசோட்ல ஒரு செய்தி வந்து சொல்லி முடிச்சிருந்தேன். கேவலானந்தருக்கும் லாகிரி மகாசாயருக்கும் உள்ள அனுபவம் பத்தி யோகானந்தருக்கு அவர் ஒரு சின்ன விஷயம் சொல்றாரு. அந்த விஷயத்தை பத்தி இந்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். வெற்றிகரமா 16வது எபிசோடுக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட்ல கேவலானந்தர் வந்து சொல்றாரு, நான் வந்து லாகிரி மகாசாயர் கூட 10 வருஷம் அவர் கூட இருக்கிற வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. வாரணாசியில இருக்கிற அவரோட வீட்டுல தான் அவர் இருந்தாரு. நான் தினமும் அங்க போயிடுவேன். அவரை சுத்தி எப்பயுமே சீடர்கள் வந்து நிறைய பேர் மாலை மாதிரி பக்கத்திலேயே கூடவே இருப்பாங்க, அரைவட்டமா உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. லாகிரி மகாசாயர் வந்து எப்படின்னா, மற்ற வாத்தியாருங்க மாதிரி, மற்ற குருமார்கள் மாதிரி வந்து எப்பயுமே வந்து மக்கடிச்சுட்டு அப்படியே படிச்சதை வந்து அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி ஒரு வாத்தியார் கிடையாது, குரு கிடையாது. அவர் வந்து சாஸ்திரங்களுக்குள்ள இருக்கிற உள்ளார்ந்த தத்துவங்களையும் அதுல இருக்கிற விஞ்ஞானத்தையும் எங்களுக்கு அவ்வளவு அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து எப்பயுமே எந்த டவுட் கேட்டாலும் வந்து அழகா ஒரு சின்ன சிரிப்போட எங்களுக்கு வந்து அதை வந்து சொல்லித்தர மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. உடனே அதை பத்தி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் வீட்டுல வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஸ்டூல் மாதிரி ஒரு பெஞ்ச் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து சாயிற மாதிரி இருக்காதாமா, எதுவுமே சாயிற மாதிரி இல்லாம பிளாட்டா இருக்குமா. அந்த மேஜை மேல உட்காந்து தான் அவர் எப்பயுமே வந்து தியானத்துல இருப்பாராம். கண்ணு வந்து எப்பயுமே வந்து அவர் வந்து நேரா பார்த்துட்டு இருக்க மாட்டாராம். எப்பயுமே அவர் ஞான திருஷ்டில எங்கேயோ பயணிச்சுக்கிட்டு தான் இருப்பாராம். அப்படியே கண்ணு இப்படி இருக்குமா, எப்பயுமே கண்ணு வந்து ஞான திருஷ்டிலே தான் இருப்பாராம். அந்த மாதிரி இருந்துகிட்டு அவர் வந்து டிராவலிங்லேயே தான் இருப்பாராம். அவர் வந்து அதிகமா பேச மாட்டாராம், எப்பயாவது ஒரு வாட்டி தான் பேசுவாராம். ஆனா அந்த ஒரு வாட்டி பேசுறதே வந்து அவ்வளவு அற்புதமான கருத்துக்களும் அவ்வளோ ஒரு விஷயங்களும் அது உள்ளடங்கி இருக்குமா. அந்த பேச்சுக்காக சிஷியர்கள் எல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஆனா அவர் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்களாம். சிஷியர்கள் அவரை சுத்தி உக்காந்துக்கிட்டே இருப்பாங்களாம். அவருக்கு எப்பயாவது ஏதாவது உதவி தேவைன்னா மட்டும்தான் கண்ணை வந்து திறந்து ஏதாவது ஒரு சிஷியங்கிட்ட பார்த்து சொல்லுவாராம். அவர் பேசுறதை தாண்டி அவர் தியானத்துல இருக்கிறத பார்க்கறதுக்கே வந்து அற்புதமா இருக்குமா. அது எப்படி இருக்குமா, தாமரையில இருந்து வெளிப்படுற நறுமணம் போல இருக்குமா. அந்த நறுமணம் வந்து அவர் மேல வீசிக்கிட்டே இருக்குமா. அப்படி ஒரு பக்தியோட அவர் வந்து இருப்பாராம். கேவலானந்தர் வந்து லாகிரி மகாசாயர்கிட்ட அவ்வளோ ஒரு பக்தி பயபக்தியோட இருப்பாராம். கேவலானந்தருக்கு வந்து என்ன டவுட்டு, என்ன ஒரு மன கஷ்டம்னாலும் அவர்கிட்ட போய் அவர் காலடியில தான் தியானம் பண்ணுவாராம். கேவலானந்தருக்கு வந்து நிறைய குருமார்கள் கிடைச்சாங்களாம். ஆனா இவரை மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு குருமார்கள் வந்து கிடைக்கலையாம். இவர் தான் அவர் பார்த்த குருமார்கள்லயே வாத்தியார்கள்லயே இவர் தான் சிறந்த வாத்தியாராமா. எல்லாத்தையுமே வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாராம். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சிஷியர்களுக்கு வந்து இது எனக்கு புரியல அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு கிளாரிட்டியா எக்ஸ்பிளைன் பண்ணுவாராம் லாகிரி மகாசாயர். அது மட்டும் கிடையாது, அவர் வந்து வெறும் புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே அதுல இருந்து சும்மா விளக்கி சொல்றவர் கிடையாதான். அவர் வந்து ஞான திருஷ்டின் மூலியமா கடவுளோட அனுகிரகத்தினால ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அற்புதமா முத்து முத்தா விழுகுமா. அவர் சொன்னா அப்படி புரியுமா சிஷியர்களுக்கு. அந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைனே பண்ணுவாராம். ஏன்னா அவர் அதிகமா பேச மாட்டார், எப்பயோ ஒரு வாட்டி தான் பேசுவார். ஸோ இதுல வந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து பேச மாட்டாங்க அதிகமா. ஆனா அவங்க பேசினா மணிமணியா பேசுவாங்க, கருத்தா பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கிளாஸை வந்து நடத்துவாராம். அவர் ஒரு புத்தகத்தை படிச்சாருனாலும் சரி, ஒரு சாஸ்திரத்தை படிச்சாருனாலும் சரி, அதுல இருக்கிற விஞ்ஞானத்தை, அதுல இருக்கிற ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை வந்து அழகா அவர் சொன்னா
அப்படி இருக்குமா. அந்த மாதிரியான ஒரு குரு தான் வந்து லாகிரி மகாசாயர் அப்படின்னு சொல்லி யோகானந்தர் கிட்ட வந்து சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, சிஷ்யர்கள் கிட்ட வந்து அவர் சொல்லுவாராம், நீ ஒரு சாஸ்திரத்தை படிக்கிற இல்ல ஒரு தத்துவத்தை படிக்கிறன்னா உன் மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே நீ மக்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு தான் வந்து சிஷ்யர்களுக்கு வந்து அவர் சொல்லி தருவாராம். ஸோ நீயா எதையும் புனையாத, அதாவது நீயா எதுவும் சேர்த்துக்காத, உனக்கு நீ படிக்கிறதுல இருந்து உனக்கு என்ன புரியுதோ அதை நீ அப்படியே உன்னோட கூட இருக்கிறவங்ககிட்டயும் உன்னை தேடி வர்றவங்க கிட்டயும் நீ அப்படியே சொல்லு. நீயா எதையும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்காத, அந்த தத்துவத்துல நீ படிக்கும்போது உனக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு தான் வந்து எல்லா சிஷ்யர்கள்ட்டையும் சொல்லுவாராம். அது மட்டும் இல்ல, சீடர்களுக்கு வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லி தருவாராம். உனக்கு எப்போ எது புரியலனாலும் நீ வந்து கிரியா யோகத்தை வந்து முயற்சி பண்ணு, கிரியா யோகத்தின் மூலியமா உனக்கு அனைத்து விடைகளும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சிஷ்யர்கள்ட்ட சொல்லுவாராம். அதையே தான் வந்து யோகானந்தருக்கும் கேவலானந்தர் வந்து சொல்றாரு. நீயும் உனக்கு வந்து எந்த சிக்கல் இருந்தாலும் சரி, உனக்கு எது தெரியலனாலும் சரி, நீயும் கிரியா யோகத்தையே பண்ணு, அதுல உனக்கு அனைத்து விடைகளும் கிடைக்கும் அப்படின்னு வந்து கேவலானந்தர் வந்து யோகானந்தருக்கு அருள்றாரு. அதாவது அது ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ இத கேட்டுக்கிட்டு இருந்த யோகானந்தருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஏன்னா இப்படி ஒரு கதையை வந்து கேவலானந்தர் சொல்லும்போது அவருக்கு வந்து தான் நேர்ல இருந்து லாகிரி மகாசாயர்கிட்ட என்ன ஒரு அருள் பெற முடியுமோ அது வந்து இவர்கிட்ட இருந்தே கிடைக்குதாமா. அதாவது டைரக்டா லாகிரி மகாசாயர்கிட்டே இருந்து அவரே இந்த கதையை சொல்ற மாதிரி அவருக்கு தோணுதாமா. அதை வந்து இந்த இடத்துல பதிவு பண்றாரு. மனிதர்களுடைய எல்லையற்ற சக்தி வந்து கிரியா யோகத்தின் மூலமா தான் வந்து கடவுளை அடையறதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லி கேவலானந்தர் வந்து ஒரு முக்கியமான சர்டிபிகேட் கொடுக்குறாராம். யோகானந்தர் வந்து சொல்றாரு, இந்த புத்தகத்துல வந்து இந்த இடத்துல பதிவு பண்றாரு, கிரியா யோகத்தின் மூலமா தான் வந்து ஒரு மனிதன் வந்து கடவுள் நிலையை அடைய முடியும். கடவுள் நிலையை வந்து எப்படியெல்லாம் வந்து அடையலாம் அப்படின்னு பல பரீட்சையும் பண்ணி பார்த்து அது கிரியா யோகத்தின் மூலமா தான் முடியும் அப்படிங்கிறத வந்து கேவலானந்தருக்கு வந்து லாகிரி மகாசாயர் வந்து சொல்றாரு. லாகிரி மகாசாயர்கிட்ட கேட்டதை கேவலானந்தர் வந்து யோகானந்தர் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ஒரு சாட்சியும் சொல்றாரு இந்த கதையின் மூலமா. அது மட்டும் இல்லாம இன்னொரு சம்பவத்தையும் இந்த இடத்துல சொல்றாரு. ஒரு நாள் வந்து லாகிரி மகாசாயர் வந்து தியானத்துல உட்காந்துக்கிட்டு இருந்த போது திடீர்னு கண் முழிச்சு முன்னாடி இருந்த சமஸ்கிருத புத்தகத்தை வந்து பார்த்தாராம். இத்துடன் இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இதனோட தொடர்ச்சியை அடுத்து வரும் பதிவில் நான் உங்களுக்காக சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது திருமால்.